இன்னைக்கு நாம பார்க்க போற படம் உங்களை சீட்டோட நுனிக்கே கொண்டு வர போகுது. யோசிச்சு பாருங்க, ஊரே புயல் மழையில மூழ்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள உங்க கூட ஒரு ராட்சசம் முதல்ல பசியோட காத்துக்கிட்டு இருந்தா. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த படத்தோட பேர் கிரால். வீடியோ எண்டில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட ஹீரோயின் பேரு ஹெலி. அவ ஒரு நீச்சல் வீராங்கனை. ஊர்ல பயங்கரமான 5ஆம் கட்ட புயல் எச்சரிக்கை விடுறாங்க. எல்லாரும் ஊரை விட்டு வெளியேறாங்க. ஆனா ஹெலியோட அப்பா போனை எடுக்கல. அவ பயந்து போய் அவரோட பழைய வீட்டுக்கு தேடி போறா. அந்த பகுதி முழுக்கவே தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போய் தேடுறா, அங்க அவரு இல்ல. அப்புறம் தான் தெரியுது, வீட்டுக்கு அடியில இருக்கிற இருட்டான கிரால் ஸ்பேஸ்ல ஏதோ சத்தம் கேக்குது. அங்க அவங்க அப்பா அடிபட்டு மயக்கத்துல கிடக்குறாரு. அவரை இழுத்துட்டு வர ட்ரை பண்ணும்போது தான் இருட்டுக்குள்ளேருந்து அந்த 2 கண்ணு மட்டும் தெரியறத அவ பாக்குறா. அது ஒரு ராட்சச முதல. ஹெலி சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த முதல அவளை அட்டாக் பண்ணுது. அவ எப்படியோ தப்பிச்சு ஒரு சின்ன மறைவிடத்துக்குள்ள போறா. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த இடம் ரொம்ப குறுகலானது. அவங்களால எழுந்து கூட நிக்க முடியாது. தவழ்ந்து தான் போகணும். ஒரு பக்கம் முதல்ல, இன்னொரு பக்கம் காயத்தோட அப்பா, இன்னொரு பக்கம் கழுத்து வரைக்கும் எகிரிக்கிட்டு இருக்கிற தண்ணி. ஹெலிக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஆனா அந்த ஃபோன் தூரமா கிடக்குது. அந்த போனை அவ எடுக்க முயற்சி பண்ணும்போது நடக்கிற அந்த சீன் உண்மையாகவே உங்களுக்கு த்ரில்லர் ஃபீலிங்கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி முதல்ல, பின்னாடி சவுறு, மேல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம், வந்து நின்னது குத்தமா? தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? ஹெலி ஒரு ஐடியா பண்றா. அங்க இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா தப்பிக்க பாக்குறா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் தெரியுது. அங்க ஒரு முதல்ல மட்டும் இல்ல, நிறைய முதலைங்க வீட்டுக்குள்ள இருக்கு. புயல் இப்ப இன்னும் அதிகமாகுது. அந்த வீட்டுல இருக்கிற தடுப்பு சுவர் உடைய போகுது. தண்ணியில வீடு மூழ்க போகுது. இப்போ ஹெலியும் அவங்க அப்பாவும் எப்படியாவது மேல இருக்கிற தரைக்கு வரணும். ஆனா முதலைங்க அவங்கள விட வேகமா நீந்தும். ஹெலி ஒரு கட்டத்துல முதலையோட வாய்க்குள்ளேயே கைய விட்டுறா. எதுக்கு தெரியுமா? அந்த முதலைய சாகடிக்கதான். அந்த இடத்துல வர பிஜிஎம்மும் விசுவல்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு மேல வந்துடுறாங்க. ஆனா இன்னும் பிரச்சனை முடியல. கடைசியா ஒரு போட்டு வருது. ஆனா அந்த போட்ல ஏறுறதுக்குள்ள முதலைங்க மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹெலி தன்னோட நீச்சல் திறமைய வச்சு எப்படி அந்த முதலைங்களை ஏமாத்தி தப்பிச்சா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். இந்த படம் நமக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை விடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேக் டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு த்ரில்லர் படத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த படத்தை யாரெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.